அனைத்து விலங்குகளும் சுற்றி நின்றன. உற்சாகமாக காத்திருந்தன. சிங்கம் அதன் வலிமையான குரலில் கத்தியது. தயாரா? 1, 2, 3 போ! வெகு முயல் உடனடியாக ஓடத் தொடங்கியது. அதன் நீண்ட கால்கள் மின்னல் போல் வேகமாக இயங்கின. புதர்கள் கடக்க, கற்கள் தாண்ட, மலையின் ஓரத்தை ஓட அது வேகமாக முன்னே சென்றது. ஹாஹா, நான் ஏற்கனவே வென்றுவிட்டேன். கும்புரண்ணா இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கலாம் என்று அது சொல்லிக்கொண்டே ஓடியது. அனைவரும் அதன் வேகத்தை பார்த்து வா வா வெகு ராஜா என்று கத்தினர். கும்புரண்ணா ஆமை மெதுவாக உறுதியாக நடக்கத் தொடங்கியது. அதன் சிறிய கால்கள் ஒவ்வொரு அடியும் சரியான நிலையாக வைத்தன. அதன் மேற்புற ஓடு அதை பாதுகாத்தது. 1 அடி, 2 அடி, 3 அடி. நான் விரைவில் வெற்றி பெறுவேன். தோல்வி இல்லை, வெற்றி மட்டும். முயற்சி செய், தொடர்ந்து செய் என்று அதன் மனதில் சொல்லிக்கொண்டே சென்றது. பாதையின் சிறிய கற்கள், உயரமான புதர்கள், சிறிய ஆறுகள் இருந்தன. ஒரு இடத்தில் சிறிய ஆற்றை கடக்க வேண்டும். அது மெதுவாக இறங்கி நீரை கவனமாக கடந்தது. மறுபக்கம் ஏறியது. சோர்வு வரவில்லை, ஏனென்றால் அதன் மனம் உறுதியானது. ஒரு கிளி அதை பார்த்து கும்புரண்ணா, நீ வெல்வாய் என்று ஊக்குவித்தது. கும்புரண்ணா சிரித்தது. நன்றி நண்பா, தொடர்ச்சி என்பது என் சக்தி. வெகு முயல் வேகமாக ஓடி பாதையின் நடுவில் ஒரு அழகிய மரத்தின் கீழ் வந்தது. அங்கு புதிய பச்சை இலைகள், சிவப்பு நிற சுவையான பழங்கள் என்று ஒரு சிறிய குளிர்காற்று வீசியது. மரத்தின் அடியில் மென்மையான இலைகள் படர்ந்திருந்தன. அது தூங்க சிறந்த இடம். ஒரு சிறிய ஓய்வு எடுத்தால் என்ன? நான் ஏற்கனவே வென்றுவிட்டேன். கும்புரண்ணா இன்னும் தொடங்கவே இல்லை. சிறிது பழம் சாப்பிட்டுவிட்டு தூங்கிவிட்டால் போதும். பின்னர் விரைவாக இறுதியை அடைந்து விடலாம். அது என்னை வெல்ல முடியாது என்று அது சிந்தித்தது. ஆனால் அது அங்கு உட்கார்ந்து பழங்களை சாப்பிடத் தொடங்கியது. சிரித்து கொண்டாய் கும்புரண்ணா மெதுவானது. இது என் வெற்றி என்று சொல்லி சிறிது நேரம் தூங்கிவிட்டது. காட்டு அதன் உடலை தொட்டு அதை ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்த்தியது. சூரியன் உயர்ந்தது, ஆனால் வெகு தூங்கிக் கொண்டிருந்தது. அநேகமாக 1 மணி நேரம் கழித்து சூரியன் உச்சியில் இருந்தது. வெகு முயல் தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தது. ஐயையோ, நான் தாமதமாகிவிட்டேன். இப்போது ஓட வேண்டும். என்னை வெல்ல முடியாது என்று அது அதிர்ந்து எழுந்தது. உடனடியாக அது ஓடத் தொடங்கியது. அதன் கால்கள் மீண்டும் வேகமாக புதர்களை கடக்க, கற்களை தாண்ட, மலையின் ஓரத்தை ஓட அது முழு சக்தியுடன் ஓடியது. அழகு, நான் இன்னும் வெற்றி பெறலாம். கும்புரண்ணா இன்னும் பாதியை கடக்கவில்லை என்று அது சொல்லிக்கொண்டே பாதையை கடந்தது. ஆனால் அப்போது கும்புரண்ணா ஆமை ஏற்கனவே பாதையின் பெரும் பகுதியை கடந்து விட்டது. அதன் மெதுவான உறுதியான அடிகள் அதை மெதுவாகவும் ஆனால் நிச்சயமாகவும் இறுதியை நோக்கி கொண்டு சென்றது. கும்புரண்ணா சோர்வின்றி ஒவ்வொரு சவாலையும் கடந்து ஒரு சிறிய மலையில் ஏறும்போது அது உறுதியாக ஏறியது. வெகு முயல் வேகமாக ஓடியது, ஆனால் தூக்கத்தின் சோர்வு அதை பாதித்தது. புதர்களை கடக்கும்போது ஒரு கிளி அதை கிண்டல் செய்தது. வெகு, இப்போது எங்கே உன் வேகம்? தூங்கினாயா என்றது வெகு சோர்ந்து. இது ஏன் இவ்வளவு